नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः हरिः ओम्। यस्यान्तर्नादिमध्यं नैकरचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदगी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। राकाचन्द्रसमानकान्तिवदनां नाकाधिराजस्तुतां मूकानामपि कुर्वती सुरधुनीनिकाशवाग्वैभवम्। श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेः आकारिणी राजते। योऽन्तः प्रविश्य मम वाचम् इमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात्। परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो। वीक्षां मे दिशचक्षुषीं सकरुणां दिव्यैः शिरं प्रार्थिताम्। शंभो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। இந்த ஒரு பக்தி நிரம்பின இந்த ஒரு சன்னிவேஷத்தில் அவளும் ரொம்ப பக்தியோட இங்கே வரணும், கொஞ்ச நேரம் சத் சங்கம் பண்ணணும் அப்படின்னு அழைச்சு இங்கே வந்து உங்களை எல்லாம் ரொம்ப திரக்கிண்டு உட்கார வேண்டியிருக்கு. இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம். இங்கே சுவாமி சந்நிதியும் ரொம்ப திவ்யமாக இருக்கு. சொன்னால் நாராயணியை படித்து படித்து பகவான் இங்கே வந்துட்டார். அது இந்த சந்நிதியை பார்க்குற போதே தெரியறது. சுவாமியோட நம்ம சாதாரணமாக தமிழில் பேச்சிலேயே சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும்
கொண்டாடும் இடத்துல இல்லையா? அப்படி கொண்டாடுறதுனால பகவானோட சாநித்தியம் நமக்கு தெரியும். ரொம்ப யோகமூர்த்தியாக இருக்கார் பகவான். குருவாயூரப்பனுமே அப்படித்தான். அதனால தான் யோகீந்திராணாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யோகீந்திரர்கள் ரமிக்கக்கூடிய மூர்த்தி. அதனால சுவாமியோட சந்நிதி ரொம்ப திவ்யமாக இருக்கு. அந்த பக்கம் தர்மசாஸ்தா, அவரும் சின்முத்ரையோட மகா வாக்கியோபதேசம் பண்ற மூர்த்தினா அவர் தான். யாரா இருந்தாலும் சரி, அவர் கொஞ்ச நாளைக்காவது தபஸ் பண்ணி தான் அவரை பார்க்க முடியும்னு ஒரு விரதத்தோட இருக்கிற மூர்த்தி அவர் தான். அப்படி இருக்கிற ஒரு நல்ல சன்னிவேஷம். ஒரு கோவில்ங்கிறது கட்ட முடியாது. பக்தாள் நிறைய பக்தி பண்ணிவிட்டா கோவில் வந்துடும். ஒரு சுவாமிகள் சொன்னார், யாரோ சொன்னால் ஒரு ஆசிரமம் கட்டணும்னு சொன்னால், அந்த சுவாமிகள் சொன்னால் ஆசிரமம் கட்ட முடியாதுப்பா, யாராவது மகாத்மா இருந்தாரானா அவருக்கு சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் ஆசிரமம். அது மாதிரி ஒரு கோவில் கட்ட முடியாது. சுவாமி சாநித்தியம் வந்துடுத்தானா அந்த சாநித்தியத்தை சுற்றி வர கேரளாலெலாம் சொல்கிறோம் காவு அப்படிங்கிறோம். காவுனாக்கா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல சாநித்தியம் தெரியும், சாநித்தியம் தெரிஞ்சு கொடுத்தானா அதை சுற்றி ஒரு கோவில் கட்டுவான். இதுக்கு தான் காவுன்னு பேர். அதுபோல் பகவானோட சாநித்தியம் இங்கே பூர்ணமாக வந்திருக்கு. அதை சுற்றி வர அழகான கோவிலும் நல்ல சாஸ்திரப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணின்னு இருக்கா. நீங்களும் எல்லாம் அதை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கேன், பக்தி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நிறைய சத்சங்கம் நடக்கட்டும், பக்தி நன்னா செழிப்பாக வரட்டும். இங்கே அநேக காலமாக லலிதா சஹஸ்ரநாமம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னான். எவ்வளோ நாளாக நடக்கிறது? 30-40 இயர்ஸாக நடந்துருக்கு. இன்றைக்கும் விஷயம் அது தானே. ஓ ஓ பரவாயில்ல. அம்பாள் நாம பாராயண பிரீதாயை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம். அடுத்த நாம என்ன? நந்தி வித்யா. அது என்ன நந்தி வித்யா அப்படின்னு? நந்திங்கிறது பரமேஸ்வரனுக்கு ஒரு பேரு. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை எங்க இருக்கு? அகவல், ஔவையார் அகவல், விநாயகர் அகவல்ல நந்தி மகந்தனை. அது என்ன நந்தி மகனை போட்டிருக்கார் அப்படின்னா, நந்திங்கிறது ஈஸ்வரனுக்கு பேர். திருமூலர் திருக்குறள் எல்லாம் சிவனை நந்தி அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப நந்தி வித்யா அப்படின்னாக்கா சிவஞான பிரதாயின்யை நமஹா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு இல்லையா? அந்த சிவஞானம் தான், அந்த சிவஞானத்தை அடையறதுக்கு இருக்கிற வித்யா தான் நந்தி வித்யா. அம்பாளுக்கு பரமேஸ்வரனோட நாமத்தை சொல்றது தான் அவளுக்கு பிரியம். சிவநாம பராயணா அப்படின்னு அந்த பரமேஸ்வரனோட நாமம். அதனாலேயே லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே அந்த நாம இருக்கு. பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றவாளோட ஹிருதயத்துக்குள்ள வரக்கூடியவ அப்படி ஆரம்பிக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். எப்படி ஆரம்பம்?
மாத்ரே நமஹ இல்லையா, ஸ்ரீ மாத்ரே நமஹ, அம்மானு கூப்பிட்டு ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். அவளை வேற ஒன்றும் தெரிய வேண்டாம், அம்மானு கூப்பிட தெரிஞ்சா போகிறோம். அம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம். அப்புறம் அவள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்னாக்கா, சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யை நமஹ அப்படி. ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படிங்கிறதுக்கும் சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யை நமஹா அப்படிங்கிறதுக்கும் நடுப்பில் இருக்கிறது தான் லலிதா சஹஸ்ரநாமம். அப்புறம் நாமத்தோட பூர்த்தி பண்ணுறது, லலிதாம்பிகாயை நமஹா அப்படின்னு பூர்த்தி பண்ணுறது. லலிதா அப்படின்னாலே ரொம்ப சரளமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையே அம்பாளோட ஸ்வரூபம்தான். அது லலிதமாக இருந்தால் அம்பாள் பிரசன்னமாக இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஜடிலமாக கஷ்டமாக இருக்குன்னாக்கா ஏதோ அவளோட பிரீத்தி சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் லலிதாம்பிகாயை நமஹா அப்படிங்கிறது அம்மானு கூப்பிட்டு லலிதாம்பிகான்னு பூர்த்தி பண்ணுறது. பரமேஸ்வரன்கிட்ட ஐக்கியப்படுத்துறதோடு அவள் வேலை முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அம்பாளுக்கு எது இஷ்டம்னா நாம் சிவஞானத்தை அடைஞ்சு சிவன்கிட்ட ஒன்றுபட்டுள்ளோம். அதுதான் அவளுக்கு பிரியமானது. ஈஸ்வரன்கிட்ட ஐக்கியமாகிறது தான் அவளுக்கு பிரியமானது. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பகவத் பாதாள் எழுதியிருக்கார் ஒரு வியாக்கியானம், அதுதான் சௌந்தர்ய லஹரி. அந்த சௌந்தர்ய லஹரி ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பம் இல்லையா, சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் ந சேதேவம் தேவோ ந खलु குஷலः ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வாம் கதம் அகிருத புண்ணியः பிரபவதி. ஒரு சமத்காரம். சிவானந்த லஹரின்னு ஒரு கிருதி, சௌந்தர்ய லஹரின்னு ஒரு கிருதி. அம்பாளஸ்துதி பண்ணுற சௌந்தர்ய லஹரியை ஆரம்பிக்கிற போது சிவா அப்படிங்கிற நாமத்தோட ஆரம்பிக்கிறார். சிவானந்த லஹரி எப்படி ஆரம்பம் ஆறுது? அது தெரிஞ்சவா கொஞ்சம் கம்மியாக இருக்கா. ஆக்சுவலாக சிவானந்த லஹரியை இன்னமும் அதிகமாக படிக்கணும். ஏன்னா சிவானந்த லஹரி எல்லாருக்குமே இருக்கிற கிருதி, சௌந்தர்ய லஹரி தந்திர சாஸ்திரம் எல்லாருக்கும் ஒத்து வராது. அழுதோ எல்லாரும் சௌந்தர்ய லஹரி பாடுறா, அர்த்தம் தெரியாததுனால பரவாயில்ல. ஆனால் தெரிஞ்சுட்டு தானே ரொம்பவே ஜடிலம். அது தந்திர விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாருக்குமா இருக்கிற கிருதி இல்லை அது. ஆனால் சிவானந்த லஹரி ரொம்ப சரளமான சிம்பிளான பக்தி, ஞானத்தோட ஸ்பர்ஷத்தோடு இருக்கிற பக்தி. அதனால் அது ரொம்ப அழகு வேறு, ரொம்ப அழகு. பகவத் பாதாளோட கிருதிகள்லேயே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா அதோட பேரை சொல்லணும். அதனால் சிவானந்த லஹரியும் எல்லாரும் கொஞ்சம் படிக்கணும். அது ஸ்ரீசைலத்தில் பகவத் பாதாள் எழுதினார். நம்ம கேம்பு கூட நடக்க போகிறது ஸ்ரீசைலத்தில். அக்டோபர் 16 ஒரு வாரம் அங்கே பகவத் பாதாள் அங்கே இருந்து இங்கேயே இருந்து விடலாம் அப்படின்னு நினச்சாராம் ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தில். அங்கே இருந்து எழுதினது சிவானந்த லஹரி. நம்ம காஞ்சி பெரிவா கூட அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற போது ஒரு நாள் கார்த்தாலைக்கு 4-4:30 மணிக்கு எழுந்து காட்டுக்குள்ளே போயிட்டான். ஒரு நாராயணன் மாமான்னு ஒரு பக்தர் இருந்தார் இங்கே. அவர் சொல்லுவார் இந்த கதையை. ஒரு நாள் இங்கேயே பிரவச்சனத்துக்கு வந்தபோது என்னை வாசலை நிறுத்திட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அவர் கூட இருந்தார் அப்படின்னு. காட்டில் போய் ஒரு மரத்தை காட்டி, இதுதான் கல்லால், இந்த கல்லால் கீழே இருந்து தான் பகவத் பாதாள் சிவானந்த லஹரி எழுதினா அப்படின்னு சொல்லி அங்கே தியானத்தில் உட்காந்துட்டவர் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அப்படியே அச்சலமாக, தட்சிணாமூர்த்தி மாதிரி அச்சலமாக இருந்தாலாம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும், கார்த்தால 5 மணிலேருந்தேனும்.
அந்த சிவானந்த லஹரி ஆரம்பமாகிறது எப்படி சொன்னேன்? கலாபியாம் இல்லையா? அப்போ இந்த கலாங்கிறது அம்பாளோட நாமம். சிவா அப்படின்னு சிவான சௌந்தர்ய லஹரி அம்பாளை பற்றி சொல்கிற போது சிவா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஈஸ்வரனை பற்றி சொல்கிற போது கலா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கலாங்கிறது சதுஷ்டி கலாத்மிகா ஏ நமஹா இல்லையா? 64 கலைகளும் அவளோட ஸ்வரூபம். ககார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி திரிஷதி. அதில் பார்த்தீங்கன்னா ககாரம் காங்கிற அக்ஷரம். அப்போது சிவானந்த லஹரி கா அப்படின்னு ஆரம்பிக்கிறது, சௌந்தர்ய லஹரி ஷி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ரெண்டும் பார்த்தேன்னா ரெண்டையுமே பிரிச்சுவிட முடியாது. பார்வதி பரமேஸ்வரால் பிரிச்சுவிட முடியாது. நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்டவபுர்தராபியாம் நகேந்திரகன்யா விஷகேதனாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிபியாம். சிவனோட சக்தி தான் அம்பாள் இல்லையா? நம்ம பஞ்சாட்சரம்னு சொல்கிறோமே, அந்த பஞ்சாட்சரம் அம்பாளோட ஸ்வரூபம். அது பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணுறதா இருந்தாலும் கூட அந்த நாமா இருக்கே, 5 அக்ஷரம் இருக்கே, அது அம்பாளோட சக்தி ஸ்வரூபம். இன்னமும் சொல்கிறேன், பரமேஸ்வரன் ஜடாதாரியா, சந்திரகலாதரனா, சுவர்ண வர்ண திருமேனியா ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த ரூபம் இருக்கோ இல்லையோ, அந்த ரூபம் அம்பாளோட. ஏன்னா ஈஸ்வரனுக்கு ரூபமும் கிடையாது, நாமமும் கிடையாது. அவருக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் இவ ஆரோபணம் பண்ணுறது தான். ராகா சந்திர சமான காந்தி வதனாம் நாகாதிராஜஸ்துதா மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாஷவாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா. இவ்வளவும் அம்பாளை வர்ணிச்சுதான் பசுபதேகே ஆகாரிணி ராஜத்தை. அவள் எந்த ரூபத்தில் இருக்காளான்னா பசுபதியோட ரூபத்தில் இருக்காளாம். அப்படின்னா பரமேஸ்வரனோட ரூபமே அம்பாளுக்கு கொடுத்து. ஞானேஸ்வரர் மகாராஷ்டிரா சந்துக்கள் இங்கெல்லாம் நிறைய நாம சங்கீர்த்தனம் பஜனை எல்லாம் பிரச்சாரத்தில் இருக்கு இல்லையா? ஞானேஸ்வர மாவுளின்னு பாடுற எல்லாம் பஜனையில் எல்லாம் விட்டல சம்பிரதாயமே அவர்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்கிறா வாரகரி. ஆனால் அவர் பெரிய சைவர். அவர் காஷ்மீர சைவ சம்பிரதாயத்தில் வந்தவர். அவர் ஆரம்பமாகிறதே அவரோட ஞானேஸ்வரி அமிர்தானுபவம்னு ஒரு கிருதி. அது ஆரம்பிக்கிற போது சொல்கிறார், முதல்ல கொஞ்சம் ஒரு 5 ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், அப்புறம் எல்லாம் மராட்டியில் இருக்கும். அதில் சொல்கிறார், தன்னோட ஈஸ்வரன் இப்போ ஒரு வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறார், ரொம்ப பெரியவர் அந்த வீட்டில் இருக்கிறவர், ஏதோ ஒரு ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறவர் வச்சுங்கோ. அவர் பாத்ரூம்லேருந்து சரியாக ட்ரெஸ் போட்டுக்காமல் வெளியில் வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற மாமிக்கு எப்படி இருக்கும்? அவள் வேகம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு விடுவாள் இல்லையா? இதுபோல் தன்னோட பதியை நக்னனா பார்த்து அம்பாள் இந்த விஸ்வத்தால் அலங்காரம் பண்ணினாளாம். அவர் இன்னும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கார், நிர்குண பிரம்மமாக இருக்கார், ரூபமே இல்லாமல் இருக்கார்னு பார்த்து இந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தால் நாமரூபத்தால் அவருக்கு அலங்காரம் பண்ணி விஸ்வமா பண்ணினா. இந்த விஸ்வமா இருக்கிறதே அவள் தான். கிராமாஹுர்தேவீம் துருஹிண கிருஹிணீம் ஆகமவிதா ஹரேஹே பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நிஸ்ஸீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி. அவ யாரு? சரஸ்வதி சொல்றா, லக்ஷ்மின்னு சொல்றா, பார்வதின்னு சொல்றா.
துரியா காபித்வம். அந்த சதுர்த்தம் ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தி எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிற வஸ்து. லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, லலிதா அஷ்டோத்தரம். அந்த அஷ்டோத்தரம் ரொம்ப மதுரமாக இருக்கும், ரொம்ப மதுரமாக இருக்கும். ரஜதாச்சல ஸ்ருங்காக்ரமத்தியஸ்தாயை நமோ நம, ஹிமாச்சல மகாவம்ச பாவனாயை நமோ நம, சங்கரார்த்தாங்க சௌந்தர்ய ஷரீராயை நமோ நம. அந்த நாமாவளியே அப்படியே அந்த சந்தோபத்தமாக இருக்கும். இப்போ லலிதா சஹஸ்ரம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்துலாம் தான் பிரிச்சுக்கணும். ஆனால் லலிதா அஷ்டோத்தரம் நாமாவளியே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாகிரத் சொப்ன சுஷுப்தீனாம் சாட்சி பூத்தி நமோ நம அப்படின்னு ஒரு நாமா. இந்த ஜாகிரத்து ஸ்வப்பனம் சுஷுப்திங்கிற 3 அவஸ்தைகள் வேதாந்திகள் அவஸ்தாத்திரயம் அப்படிம்பா. அந்த அவஸ்தாத்திரயத்துக்கும் சாட்சியாக ஆதாரமாக இருக்கக்கூடிய துரியம். அதனாலேயே சௌந்தரிய லஹரியில் அம்பாளை துரியா காபித்வம். யாரோ நீ யாருன்னு தெரியல எனக்குமா, துரதிகம உன்னை தாண்ட முடியலை, ஏன்னா சம்சாரமே உன்னோட ஸ்வரூபம் தானே. நிஸ்ஸீவ மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி. அம்பாள் பரபிரம்மத்துக்கு பரமேஸ்வரனுக்கு மகிஷினா ராணி, பத்னி, அவரோட சக்தி. அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடியதெல்லாம். அந்த சக்தி இல்லைன்னா சிவனால் சிருஷ்டியே பண்ண முடியாது. அதனால தான் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தா. அவர் இல்லையானால் அந்த அம்பாள் இல்லையானால் அந்த பரமேஸ்வரனை அசங்க முடியாது, அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. இது பார்த்தா சிவனை குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த சௌந்தரிய லஹரி முதல் ஸ்லோகம் பார்த்தா அம்பாளை ஸ்துதி பண்ணுறதுக்காக பரமேஸ்வரனை கொஞ்சம் குறைச்சின மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய ஸ்துதி அது. அது ஆக்சுவலாக சிவஸ்துதி அது. ஏன்னாக்கா அவரை பொறுத்தவரை இந்த சலனம் தான் சம்சாரம், அதுதான் ப்ராப்ளம். இவ விலகி விட்டானா அவர் நிச்சலமாயிடுவார், மோட்சமாயிடுமா, அது நிர்வாணமாயிடும். அதனால இவ அடங்கின்னு விட்டாளானா அருணாச்சலத்தில். அதனால பகவான் ரமணர் சொன்னார், அச்சலத்தில் சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம். அந்த சக்தி சேர்றது சிதம்பரத்தில் அந்த சக்தி சேர்ந்து இருக்கிறதுனால அச்சலனாக இருக்கிற சிவன் நடனம் ஆடுறான். அவர் டான்ஸ் பண்ணின்னு இருக்கார் நடராஜாவா. அதனால தான் அங்கே சக்தி ரொம்ப தாண்டவம் பண்ணுறது. அருணாச்சலத்தில் சக்தி ஒடுங்கினதுனால என்ன, சிவனும் சக்தியும் அச்சலமாயிடுது, நிச்சலமாயிடுது. அப்போது அந்த சக்தி ஆனால் நமக்கு இப்போ விஷயம் லலிதா சஹஸ்ரநாமம் இல்லையா. அதனால் அம்பாளை சொல்கிற போது அவளோட கிருபை இல்லாமல் அந்த அச்சலனாக இருக்கிற ஈஸ்வரனை அடைய முடியாது. அவளோட கிருபை இல்லாமல் முக்தி அடைய முடியாது. முக்தி மாத்திரமில்லை, லோகத்திலையும் சௌக்கியத்தை அடைய முடியாது. லோகத்திலையும் புக்தி முக்தி பிரதாயினி அப்படின்னு பேர். புக்தியும் லோகத்திலையும் சௌக்கியமாக இருக்க வைப்ப. யாருக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு வைராக்கியம் ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து. நமக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சேஃபாக நம்ம முக்தி அடையாமல் இருக்கோம். அது மட்டும் போயிட்டானா எல்லாம் முக்தாளாயிடுவா. அது எல்லாம் என்ன சாதனை பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அது மட்டும் போக மாட்டேங்கிறது. அப்படி ஒரு நாமம் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில். சொல்ல முடியுமா? இல்லை, கொஸ்டின் ஆன்சர் கிளாஸ். லப்தாஹங்கார துர்கமாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமம். அகங்காரம் கிடச்சிருக்கு, அது எங்கேருந்து கிடச்சதோ. ஆனால் அதனால படுற பாடு இருக்கே, ஒரு என்னெல்லாம் சௌகரியம் கிடைச்சாலும் எவ்வளோ பெரிய குருவை கிடைச்சாலும் சாஸ்திரத்தை கிடைச்சாலும் இவன் முக்தி மட்டும் அடையாமல் சேஃபாக உட்கார்ந்துட்டு இருக்கான், பகவத் பிராப்தி அடையாமல் இருக்கான். அதுவும் அவ கொடுக்கணும். யா முக்தி ஹேது அவிச்சிந்திய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிர் முனிபிஹி அஸ்த சமஸ்த தோஷைஹி
வித்யாசி சா பகவதி பரமாஹி மாயா. நீதான் அந்த வித்யா. அந்த வித்யா, அந்த வித்யா என்ன? நந்தி வித்யானோமே. அந்த வித்யாங்கிறது ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய வித்யா. ஸ்வரூப ஞானத்தை ஸ்ரீவித்யா எல்லாம் சொன்னாலும் ஸ்ரீவித்யா எல்லாமும் அங்கே தான் வந்து முடியும். எல்லாமும் ஞானத்துக்கு இவனை பரிபாகப்படுத்தி கொண்டு வரத்துக்கு தான் அந்த வித்யா. ஆனால் அந்த வித்யாலாம் தெரிஞ்சால் தான் அம்பாளோட கிருபை கிடைக்கும்னு கிடையாது. அவகிட்ட பக்தி இருந்தால் போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரத்தில் காளிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். சர்வ வித்யையும் அவருக்கு கொடுத்துட்டா அம்பாள். ஆனால் அவர் ஆரம்பித்தது எப்படி? அந்த மூர்த்தியை பார்த்து, நீ இருக்கியா, வாஸ்தவமா உன்னை தரிசனம் பண்ண முடியுமா இல்லையா? நம்ம எத்தனை லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிச்சாலும் உள்ள தோன்றதா தெரியலை எனக்கு. நமக்கு அம்பாளை பார்க்கணும், அம்பாளை அவள் வாஸ்தவமான ஸ்வரூபத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தோன்றதா தெரியலை. ஆனால் ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன பையன் அந்த கோவிலில் பூஜை பண்ண போது 2 கண்டிஷன் போட்டார். ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த கோவிலில் இருக்கிற சாமானம் இருக்குது, சொர்ணம், அதோட அம்பாளுக்கு அலங்கார வஸ்து, இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் 2, நான் எப்படி பூஜை பண்ணாலும் ஒன்றும் சொல்லப்படாது. சரி பரவாயில்ல, யாரோ ஒரு பிராமணர் பூஜைக்கு வேணும். அந்த கோவில் கட்டினவா செம்பட வம்சத்தில் வந்தவா. நான் பிராமணா பூஜைக்கு வேணும் அப்படின்னுட்டு அந்த கோவில் கட்டினவா அவா. அப்படி அதனால் அந்த கோவிலில் பிராமணா பூஜைக்கு வேணும், அவ்வளோதான். அப்போ பூஜை பண்ண சொன்னால் அவளால் கொஞ்ச நாளில் பார்த்தா அவளை தாங்கிக்கவே முடியல. இவர் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணால் இவர் சாப்பிட்றார். அந்த புஷ்பத்தை அம்பாளுக்கு போடுறது சம்டைம்ஸ் அவர் தலையிலேயே போட்டுக்கிறார். ஒரு நாள் கோவிலில் நாம் தான் இங்கே ஆரத்திக்கு தான் நம்பூதிரியெல்லாம் பூஜை பண்ணுறத இத்தனை நேரத்துக்கு அப்புறம் கதவை திறப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நின்றுட்டுருக்கோம் இல்லையா? ஆரத்திக்கு இந்த பூஜை பண்ணுறவர் கதவை சாத்தின பிறகு மத்தியானம் வரைக்கும் திறக்காமையே இருந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா அவருக்கு அந்த டைமில் தான் அவருக்கு சமாதி நிலை வந்துடுத்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துட்டார்னா அப்புறம் என்ன நம்பிக்கையில் இருக்கிறது? அந்த ஊர் பூரா பிரசித்தம் ஆயிடுத்து ஒரு பைத்தியக்கார பூஜாரி, ஒரு பைத்தியம் பூஜை பண்ணுறது, பைத்தியம்னே பேராயிடுத்து. ராமகிருஷ்ணர் சொன்னார், பரவாயில்ல, சில பேருக்கு பணம் கிடைக்கலன்னு பைத்தியம், சில பேருக்கு பேர் கிடைக்கலன்னு பைத்தியம், சில பேருக்கு வேலை கிடைக்கலன்னு பைத்தியம், சில பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு பைத்தியம், குழந்தை பிறக்கலைன்னு பைத்தியம், எனக்கு அம்பாளை பிரத்யட்சமாக பார்க்கணும்னு ஒரு பைத்தியம். நான் ஒரு நித்திய வஸ்து கிட்ட தானே பைத்தியமாக இருக்கேன். இதெல்லாம் அநித்திய வஸ்து, கிடைச்சாலும் கொஞ்ச நாளில் போயிடும். நித்திய வஸ்து கிட்ட இருக்கிற பைத்தியத்துக்கு பேர் தான் பக்தி. நித்திய வஸ்து கிட்ட ஒரு பைத்தியம் வந்துட்டானா அந்த பைத்தியம் உன்மத்தனை போல இருப்பன் பக்தன் அப்படின்னு நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொல்றார். மத்தஹா அப்படின்னு ஒரு லட்சணம். அதனால அந்த மாதிரி ஒரு பைத்தியம் வந்துட்டானா அது நல்லது தான். எங்கேயோ முழுகணும்னாக்கா நல்ல அமிர்தத்திலேயே முழுகலாமே, சாக்கடையில் முழுகுவானே. பைத்தியம் பற்றி பயனரும் எனக்குன் பதமுறும் அருமருந்து அருள்வாய் பைத்தியமருந்தா பாரொளிர் அருண பருவத உருபெரும் பரனே. பகவான் ரமணரோட பாட்டு. அருணாச்சலத்தை பார்த்து சொல்கிறார், பைத்தியம் மருந்துன்னு கூப்பிடுறார். இந்த மனசே ஒரு பைத்தியம்தான். அந்த மனசு அடங்கிறதுக்கு ஒரு மருந்தாம் அருணாச்சலேஸ்வரர். அந்த மருந்து தான் அம்பாள். அவளும் ஒரு மருந்து தான். அவளோட அனுகிரகத்தில் தான் மனம் அடங்கும், அவள் அனுகிரகத்தில் தான் பக்தி வரும், அவளோட அனுகிரகத்தில் தான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆனந்தம் வரும். ஒரு மயில் ஆகாசத்தில் மேகத்தை பார்த்து தானே தோகையை விரித்து ஆடும்.
அதுபோல் பக்தனோட ஹிருதயமும் அம்பாளோட சாநித்தியத்தை பார்க்குற போது தோகை விரிச்சு ஆடும். பக்த சித்த கேகி கனா கனாயே நமஹா அப்படின்னு ஒரு நாமம். பக்தனோட சித்தம் வந்து கேக்கி, கேக்கினாக்க மயில். கனா கனா, கனம்னாக்க நல்ல கட்டையாக இருக்கு, கனானாக்க மேகம். அப்போ பக்தனோட சித்தம் வந்து அவளாகிற அந்த மேகத்தை பார்க்குற போது தோகை விரிச்சு ஆடுறது ஆனந்தத்தில். இந்த சிவானந்த லஹரி சொன்னேனே, அதில் பகவத் பாதாள் நமக்கு தோன்றது ஒரு சம்மர் சீசன், ஒரு வேனல் காலம். அது முடிஞ்சு மழை ஆரம்பிக்கிற போது தான் ஸ்ரீசைலத்தில் இருந்திருக்கான்னு தோணும். ஏன்னாக்கா அந்த அந்த சூடு எல்லாம் முடிஞ்சு மழை மேகங்கள் வர்றது அதையெல்லாம் வர்ணனை பண்ணுற போது சொல்கிறார், அந்த வேதாந்தோபவனே விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே அப்படின்னு. அந்த வேதாந்தமாகிற காட்டுக்குள்ளே விஹரிக்கக்கூடிய ஒரு மயிலை பிடிக்கணும் அப்படிங்கிறார். அந்த பரமேஸ்வரனை மயிலுங்கிறார். அப்புறம் மயூரி சிவா அப்படின்னு, அம்பாளை வந்து மயூரி அப்படின்னா பெண்மயில். அந்த பெண்மயிலை பார்த்து இந்த ஆண் மயில் தோகை விரிச்சு ஆடுறது அப்படின்னு ரெண்டு பேரையுமே மயிலாவே சொல்லியிருக்கான். இப்படி அந்த அம்பாள் வந்து அம்பாளோட சாநித்தியம். இப்போ என்னாச்சு, நம்ம மயிலாயிட்டோம், நம்ம ஹிருதயம் தோகையாயிடுத்து. அம்பாளை பார்த்தோம்னா நம்ம அத்தியாத்மமாக நமக்கு ஒரு விருத்தி, பகவத் சாட்சா்காரம் வேணும், அம்பாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு. இப்போ ராமகிருஷ்ணர் கதை சொன்னேனே, அவருக்கு அப்படி பாவம் வந்தது, எனக்கு அம்பாளை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்தது. அவர் அந்த பவதாரணி சந்நிதியில் போகிறபோது பிரம்மமயி அப்படின்னு கூப்பிடுவார். பிரம்மமயி அப்படின்னு பகவத்பாதாள் மீனாட்சி ஸ்துதியை அப்படி பிரம்மமயி அப்படின்னு ஸ்துதி பண்ணியிருக்கார். பிரம்மமயி, சின்மயி அப்படியெல்லாம் ஸ்துதி. அப்படி அம்பாளை அப்படி பரபிரம்மமயி அப்படின்னு அப்படி அழுது பிரார்த்தனை பண்ண பண்ண அவருக்கு அந்த நிலை வந்துடுத்து, சாட்சாத்காரம் வந்துடுத்து. ஆனால் அந்த கோவிலோட எல்லா பரிவாரங்கள்லாம் இருக்குமே இல்லையா, எல்லா கோவில்லையும் பூஜை பண்ணுறவா, பரிச்சாரணம் பண்ணுறவாள்லாம் எல்லாரும் பக்தாளாக இருப்பாளா, வேற ஒரு வேலையும் கிடைக்காததுனால வேலைக்கு வந்தவா. ஒரு சமயம் அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா. இப்போ சத்சங்கத்துல எல்லாம் கூட அவள் நிறைய கோவிலில் அவள் என்ன பண்ணுவான்னா, சத்சங்கத்துக்குன்னு அவள் திறந்து கொடுத்துட்டு அவள் போயிடுவாள். தே வில் பி தி லாஸ்ட் பீப்புள் டு ஹாவ் இன்ட்ரெஸ்ட். அப்படி சுற்றி வர இருக்கிறவா அவள் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தா. என்ன இன்னும் டைமுக்கு நடக்க மாட்டேங்கிறது, டைமுக்கு திறக்க மாட்டேங்கிறார், பூட்ட மாட்டேங்கிறார், திறந்தால் பூட்டவே மாட்டேங்கிறார். அந்த அதோட இன்சார்ஜ் ராணி ராசமணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவை கூட்டின்னு வந்து இவர் பூஜை பண்ணுறது ரொம்ப அக்கிரமம், இவரை சொல்லி அனுப்பத்தான் வேணும் அப்படின்னு. அந்த அம்மா வந்து உட்காந்துண்டா, நான் வந்து பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி ஒன்றும் டெசிஷன் எடுக்கப்படாதுன்னு அந்த அம்மா வந்து உட்காந்தா. அப்போ இவர் பூஜை பண்ணுறார். இதே போல தான் அந்த பூஜை ரொம்ப நேரம் ஆகிடுத்து. அப்புறம் திறந்து இவெல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கா, ஏதாவது இவர் தப்பு பண்ணினா தான் அந்த அம்மா இவரை சொல்லி அனுப்புவான். இவரோ ஒரு 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 போதையில், ஒரு லஹரி, ஒரு உண்மத்த நிலையில் அப்படியே இறங்கி வந்து இந்த அம்மாவோட கன்னத்தில் ஒரு அடி விட்டார். இவ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கா முன்னாடி, இவ கன்னத்தில் ஒரு அறை விட்டார். இங்கே வந்து இதுவா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா ஆடி போயிட்டா. ஏன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு கோர்ட்டு கேஸை பற்றி நினச்சின்னு இருக்கான். அப்போ அந்த அம்மா சொன்னால், அவர் ரிஷியாக இருக்கார், நம்ம பாக்கியம், அவருக்கு எந்த கஷ்டமும் யாரும் கொடுக்கப்படாது அப்படின்னு. அப்போ இது அம்பாளோட பிரசாதம் இல்லையா. அம்பாளை சர்வரூபத்திலையும் பார்க்கறதுங்கிறது தான் ஞானத்தோட உசந்த நிலை. ஜகத் பூரா அவளோட ஸ்வரூபம். ஜகத்து மட்டும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற மனசு கூட அம்பாளோட ஸ்வரூபம் ஆயிடும். மனஸ்துவம் வியோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி
त्वमापस्त्वं भूमिः त्वयि परिणतायां नहि परं त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा சிதானந்தாக்காரம் சிவயுவதி பாவேன பிபிருஷே. இந்த விஸ்வமே அம்பாளோட ஸ்வரூபம். விஸ்வவபுஹு அப்படின்னா லலிதா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமாவே விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னா. இந்த வேர்ல்டு, இந்த காணக்கூடிய உலகம் இருக்கே, அதுவே பகவானோட ஸ்வரூபம். அதே போல் லலிதா சஹஸ்ரநாமத்திலே அம்பாளை ஜெகத்து அவளோட ஸ்வரூபம். அப்படி இந்த காணக்கூடிய லோகம் அவளோட ஸ்வரூபம். உள்ள கண்ணை திருப்பினோம்னா அந்தர்முகமாக தான் அவளை தேடணும். வெளியில் தேடினா கிடைக்காது இல்லையா? பகிர்முக சுதுர்லபாயை நமஹா. நீங்கள் எவ்வளவு தேடுங்கோ கிடைக்காது. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அவ கிருபை பண்ணினா நம்ம மனம் அந்தர்முகமாகும், நல்ல தியானம் சித்திக்கும், சௌக்கியமாக இருப்போம். அவளோட கிருபை வந்துடுத்தானா நமக்கு பரம சௌக்கியம் வந்துடும், சாந்தி வந்துடும், நிறைவு வந்துடும். இப்போ கரெக்டாக ஸ்ருங்கேரின்னு நினச்சேன், அந்த சாநித்தியம் வந்து பாருங்க. சாரதாம்பாள் நினச்சேன். அம்பாள் சாரதாம்பாளை ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியால் அங்கே பிரதிஷ்டை பண்ண அம்பாளே நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளுக்கு மகா வாக்கியோபதேசம்லாம் அம்பாளே பண்ணினதாக கதை இருக்கு. அம்பாளே மகா வாக்கியோபதேசம் பண்ணி ஞானோபதேசம் பண்ணதாக எல்லாம் இருக்கு. அங்கே இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியில் போவான். வெளியில் யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டானா அம்பாள் முன்னாடி போய் எங்கெங்கே போனாலோ எல்லாத்தையும் தெரிவிக்கிறது. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். நமக்கு ஈஸ்வரன் பகவான்கிற போது ஏதோ ஒரு டைம் பாஸாக இருக்கப்படாது. நம்ம டைம் அதுலேயே பாஸ் ஆகணும். இதுதான் நம்ம டைமே அதுலேயே பாஸ் ஆகணுமே தவிர அது சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கப்படாது. அதனால் அம்பாள்கிட்ட ஸ்ருங்கேரியில் அடுத்த ஒரு சிஷ்யர் வேணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் சொல்கிறார். நரசிம்ம பாரதி சுவாமிகள், சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அம்பாள்கிட்ட ஒரு ஸ்துதி எழுதினார். எனக்கு ஒரு சிஷ்யனை கொடு, ஞானியாக இருக்கணும், சாஸ்திரஜனாக இருக்கணும், எல்லா யோக்கியதையும் உள்ள ஒரு சிஷ்யனை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறார். சாயாம் மத்காம் விதத்ஸ்வ, எனக்கு ஒரு நிழல் மாதிரி, என்ன மாதிரியே பிரவச்சன நமன தியான பூஜா சுசக்தாம் அப்படி பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ அவள்லாம் பார்த்தோம்னா எப்படி பக்தி பண்ணணும், பெரிய அத்வைத சம்ராட்டாக இருந்தாலும் கூட பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஒரு அம்பாளோட சந்நிதியில் நாம் எப்படி பக்தி பண்ணணும், அம்பாளை எப்படி ஆராதனை பண்ணணும், அந்த பகவத் பக்தி அவள் கொடுக்கணும் நமக்கு. அவளோட கிருபை வந்துடுத்தானா நம்ம வாழ்க்கை பூராவும் பக்தி ஆயிடும். ஞானம், வைராக்கியம், பக்தி, லௌகிகமாக இருக்கிற க்ஷேமம், ஒன்று தூங்கணுமானா கூட அவ கிருபை வேணும். யா தேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ராத்திரி சரியாக தூக்கம் வரலைன்னா இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு ஒரு 12 தடவை சொல்லிவிட்டு படுத்துன்னு விட்டேன்னா தூக்கம் வந்துடும். பசிக்கலையானால் யா தேவி சர்வபூதேஷு க்ஷுதாரூபேண ரொம்ப பசிச்சானாலும் சொல்லலாம். நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஞாபகமே இல்லையானா குழந்தைகளுக்கு புத்தி சக்தி ஞாபகம் வரலையானா யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா ஸ்மிருதிரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இதெல்லாம் ஒரு தாயார் இல்லையா, அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுறதுக்கு தெரியும். அவளுக்கு நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும். ஆனால் அறிவு இருக்கிறவன் லௌகிகத்தை எல்லாம் கேட்க மாட்டார். சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத்னு பேர் அவருக்கு பூர்வ ஆசிரமத்தில் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறார், குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் போய் அம்பாள்கிட்ட எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க,
குடும்ப கஷ்டம் சரியாகிறதுக்கு. அது சரியானா தான் நான் ஃபுல்லாக இங்கே வர முடியும். அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், நீயே போய் கேளு, நான் எதுக்கு உனக்கு வக்காலத்து, நீயே போய் அம்பாள்கிட்ட போய் கேளு. இவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் அவள் பேச தெரியாது, அது பார்த்தா பொம்மையாக தான் தெரியுது. அவர் இப்படி தான் பேசுவார். அது பார்த்தா எனக்கு ஒரு பொம்மையாக தான் தெரியறது, நீங்கள் தான் ஏதோ பேசுகிறீர்கள், பதில் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு பார்த்தா ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் தெரியலை. அதனால் நீங்கள் எனக்காக சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணுமா நீ தான் போகணும், நீ போய் கேளு, நான் வாசலில் உட்காந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், நீ போய் உள்ளே போய் கேட்டுட்டு வா அப்படின்னு. அப்போ இவர் உள்ளே போனவர் அப்படியே அந்த சந்நிதி போகிறார். என்ன சொன்னார், பார்த்தா பொம்மையாக தான் தெரியறதுன்னு சொன்னவர் உள்ளே போய் அந்த பவதாரணி சந்நிதியில் போக அவருக்கு அப்படியே சின்மயமாக தெரியறது. அந்த அம்பாள் அங்கே வந்து மூச்சு விடுறதா தெரியறது. அங்கே போனால், அம்மா எனக்கு ஞானத்தை கொடு, வைராக்கியத்தை கொடு, பக்தியை கொடுன்னு கேட்டார். மறந்தே போயிட்டார். வேலை கொடு, சம்பாத்தியம் கொடுன்னு கேட்க போனவர் மறந்து போயிட்டார். வெளியில் வந்தால் ராமகிருஷ்ணர் கேட்டார், கேட்டியா? மறந்தே போயிட்டேன், ஞானம் கொடு, பக்தி கொடுன்னு கேட்டுட்டு வந்தேன். அசடு, அதெல்லாம் வேறு வழியில் கிடைக்காதோ, நீ வந்து உன்னோட லௌகிகம் கேட்கத்தானே போனேன், போய் கேளு அப்படின்னு திருப்பி போ அப்படின்னு. திருப்பி போனால் திரும்பவும் அங்கே போனப்போ ஞானம், பக்தி, வைராக்கியம்னு கேட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் ராமகிருஷ்ணர் சொன்னார், அது பாரு, உனக்கு ஈஸ்வரன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணுங்கிற ஃப்ரீடம் கூட உனக்கு இல்லை. நம்ம என்ன ஃப்ரீயாக இருக்கோம்னு நினச்சிக்கிறோமே. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நம. அந்த இச்சாவும் அவள் தான், ஞானமும் அவள் தான், கிரியையும் அவள் தான். அப்படி இருக்கிற போது போய் இன்னது கேட்கணும், நான் இன்னது பண்ணுவேன், இன்னது நினைப்பேன்னு சொல்கிறதுக்குள்ள சுவாதந்திரியம் கூட கிடையாது. அப்படி இருக்கிறத உனக்கு கஷ்டம் வராமல் அவள் பார்த்துப்பா, உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் அவள் பார்த்துப்ப, ஒன்றும் பயப்படாதேன்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அப்படி அந்த அம்பாளோட ஸ்வரூபத்தை, அதனால் நமக்கு லௌகிகமான ஒரு நிறைவு வேணுமானாலும், நம்ம வந்து அவளை பிடிச்சுட்டு விட்டோமானாலும், நாம் ஈஸ்வரனை பிடிச்சுட்டு விட்டால் அவள் வந்து எல்லாம் பண்ணிவிடுவாள். பகவானை பிடிச்சுன்னு விட்டா அம்பாள் கூடயே இருப்பாள். ஏன்னா அவளுக்கு ஈஸ்வரனை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவள் தான் முதல் ஈஸ்வரனுக்கு முதல் சிஷ்யையும் அவள் தான் இல்லையா? தேவி காலோத்திரம்னு நாளையிலேருந்து இங்கே பிரவச்சனம் நாளனை காத்தல். அம்பாளுக்கு ஈஸ்வரன் சொல்றது, தேவன் திருவாயால் தேவி செவி மடுக்க புகட்ட தேவி காலோத்தரத்தேர் ஞானம். ஆகமசாஸ்திரம் இது. தேவன் திருவாயால் தேவிக்கு கொடுக்கக்கூடியது அது, அந்த ஞானம். அது காலோத்தர ஞானம்னு பேர். அப்படின்னா காலமே கடந்த ஞானம், டைம் லெஸ்ஸாக இருக்கிற ஞானம். அதனால் அவள் கிருபை பண்ணினாத்தான் அந்த ஞானமும் வரும். அம்பாள் கிட்ட நமக்கு பக்தி பண்ணுறதுக்கு, அவளோட நாமத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப மதுரமான ஒரு வழி லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அது ஒரு சாஸ்திரம். அந்த நாமா அதுக்குள்ளே வந்து வேதாந்தம் இருக்குது, பக்தி இருக்குது, தந்திரம் இருக்குது, யோகம் இருக்குது. குலகுண்டலினி சக்தி மூலாதாரத்திலேருந்து சஹஸ்ரார பர்யந்தம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பதத்தோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அதில் இருக்கு. யோக மார்க்கத்தில் இன்னென்ன இடத்துல இருக்கிறவாளுக்கு இன்னென்ன சாப்பாடு வேணுங்கிறது கூட லலிதா சஹஸ்ரநாமம் பார்த்தா தெரிஞ்சுடும். தத்யன்னாசக்த ஹிருதயா காக்கினி ரூபதாரிணி அப்படின்னு, ஹரித்ரா அன்னைக ரசிகா, இதெல்லாம் சக்கரத்துக்கு நிவேத்திய மாதிரி சொல்கிறாளே தவிர யோகிகளோட பக்ஷணம் அது அந்தந்த இடத்துல. அப்போ பார்த்தா அந்த யோக சாஸ்திரம் பூராவும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. வேதாந்தம் இருக்குது, சாரமே இருக்குது வேதாந்தத்தோட. சிதிஹி தத்பத லக்ஷ்யார்த்தா சிதேகர சரூபிணி. தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் இருக்கிற தத்பதத்தோட லக்ஷ்யார்த்தம் அப்படின்னா, வாச்சியார்த்தம் என்ன? ததுன்னா அது, லக்ஷ்யார்த்தம் என்னன்னா ஆத்மா அனுபூதி.
அது என்னதுன்னா சிதிஹி, சித் சக்தி, ஆத்மானுபவம். அது அம்பாளோட ஸ்வரூபம். சிதேக ரசரூபிணி, ரசஸ்வரூபம். அம்பாள் தான் ரசம், ரசமே அம்பாள் தான், எல்லா ரசமும் அவள் தான். நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணுற போது உள்ள ஒரு ரசம் வருதுன்னா அது அம்பாளோட ஸ்வரூபம். பக்தி வருதுன்னா அம்பாளோட ஸ்வரூபம். இன்னமும் சொல்ல போனால் ஞானம் கூட அவளோட ஒரு கலை தான். ஞானமும் அவளோட கலை தான். ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிற ஞானம் கூட அவளோட ஸ்வரூபம் தான். நமக்கு லோகத்தில் நம்மளை க்ஷேமமாக வச்சுண்டு நமக்கு பக்தியை கொடுத்து நல்ல சத் சம்பிரதாயங்களை எல்லாம் கொடுத்து நம்மளை நல்ல வழியில் நடத்தி நம்ம வாழ்க்கையை பூர்த்தி பண்ணணும். அதுக்கு அம்பாளோட சரணத்தை பிடிச்சுக்கணும். வாழ்க்கையில் கஷ்டப்படுற போது ஆபதி கிம் கரணீயம் அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர்கிட்ட போய். ஆபத்து வந்து கொடுத்தானா என்ன பண்ணணும்? ஸ்மரணீயம், ஸ்மரண பண்ணணும். யாரை? சரணயுகலம் அம்பாயாக, அம்பாளோட சரணத்தை ஸ்மரணம் பண்ணணும். தத் ஸ்மரணாது கிம் குருதே, அதை ஸ்மரணம் பண்ணினா என்ன ஆகும்? பிரம்மாதீனபி கிங்கரி கரோதி அப்படின்னா, பிரம்மாதி தேவர்கள் கூட வந்து என்ன வேணா பண்ணுவாளாம். ஒரு பெரியவர் சொன்னார், எதுக்கு சரணயுகலம் அம்பாயாக அப்படின்னா, அங்கே சிவன் இருக்கார் ஒன்று. அப்போ அது சிவஸ்மரணத்தை சொல்லித்துன்னுட்டார். ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. நான் காளியாக இருக்கிற போது பரமேஸ்வரன் வந்து அங்கே இருக்கார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம் ஓரோ நாமத்தையாக எடுத்து தியானம் பண்ணினாலே நம்ம வாழ்க்கைக்கு அதுவே போருமானது. அம்பாள் யாருக்கு இஷ்ட தேவதையோ அவளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு மேலே ஒரு கிரந்தம் கிடையாது. ரகசியத்ரயம்னு சொல்லுவோம். லலிதா சஹஸ்ரநாமம், திரிஷதி, சண்டி, தேவி மகாத்மியம், இதுக்கு ரகசியத்ரயம்னு பேர். திரிஷதி வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து எல்லாரும் எல்லாமும் ஆரம்பிச்சுட்டா. அதெல்லாம் ரகசியம்னு சொன்னாலே குரு உபதிஷ்டமான மார்க்கத்தில் வழியில் வர வேண்டியது. லலிதா சஹஸ்ரநாமம் வந்து எல்லாருக்குமே அதை எடுத்துக்கலாம். நாமத்தை ஜபம் பண்ணலாம், கீர்த்தனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதில் திரிஷதி என்னன்னாக்கா நிறைய பீஜாட்சரம் வரும். அதுவும் இல்லாமல் பெரிய மந்திரம் அதுக்குள்ளே வந்துடுறது. ஸ்ரீவித்யா மந்திரமே அதுக்குள்ளே வந்துடுறது. பஞ்சதசாட்சரி அதுக்குள்ளே வந்துடுது. அதனால அதை கொஞ்சம் ரகசியம் அப்படி. ஆனால் பொதுவாக மூணையுமே ரகசியம்னு சொல்லுவான். ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு. ரகசியம்னாலே அவளை உபாசனை பண்ணுற வழிக்கு பேர். உபாசனை பண்ணி அவளை அடையிற வழி ரகசியம். அப்படி அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம் ஒரு நாமத்தை ஸ்மரண பண்ணுற போது ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குஷோஜ்வலா, கையில் ஒரு கயர் வச்சுன்னு இருக்கான். இந்த கயர் என்னதுன்னா அட்டாச்மெண்ட். ராகம் அப்படின்னா அட்டாச்மெண்ட். நம்ம உலகத்தில் ஒட்டின்னு இருக்கோமே, அந்த ஒட்டின்னு இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் கஷ்டப்படுறோம். அப்படின்னா எல்லாரும் சொல்கிற பற்றுதல் இல்லாமல் இருக்கணும்னா அது போனால் தேவையில்லை. போக மாட்டேங்கிறது இல்லையா? ஏன் போக மாட்டேங்கிறதுன்னா அவள் அதை அந்த கயரை போட்டு கட்டி வச்சிருக்கலாம். அதுதான் யம பாஷம்னு சொல்கிறதும் இந்த பாஷம் தான், ஒரே பாஷம்தான் அது. ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகம் துவேஷம், துவேஷம்னா குரோதம். அது அங்குஷம், ஒரு யானையை பிடிக்கிற தோட்டி மாதிரி. குரோதாகார அங்குஷேக்ஷணா. அப்படி அம்பாள் வந்து நம்மளை பிடிச்சி வச்சுருக்கா. ஆனால் அவள் எப்போ பிரசன்னா, அவள் முக்தி ஹேத்து, அவள்
அவள் எப்போ பிரசன்னமாயிடுறாளோ அப்போ நமக்கு முக்திக்கு வழி காட்டி விடுவார். ரோகான் அசேஷான் அபஹந்தி. அவள் எப்போ அவள் கிருபை வந்துடுத்தோ என்ன வியாதி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை அவள் பண்ணிவிடுவாள். நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு அம்மானு ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஒட்டிக்கணும் அவகிட்ட. ராமகிருஷ்ணர் பண்ணின மாதிரி நம்மளால் பண்ண முடியாட்டாலும், அந்த லெவல்லாம் நமக்கு போக முடியாட்டாலும் நமக்குள்ள ஒரு ஸ்மரணை இருக்கணும். பரமேஸ்வரனையே அம்பாளோட ஸ்வரூபமாக மாதுருபூதேஸ்வர சுவாமின்னு கூப்பிடுறோம் இல்லையா? அம்மையும் அப்பனுமா இருக்கான். அதனால் அம்பாள் ஈஸ்வரனில் அடக்கம், ஈஸ்வரன் அம்பாளில் அடக்கம். ஆனால் ஈஸ்வரன்கிட்ட அம்பாள் இல்லை, ஆனால் அவள் அடங்கி போயிட்டாள். ஆனால் சிருஷ்டியே இருக்காது. பகவான் ரமணர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அம்பாள் இல்லாட்டா அம்பாளுக்குள்ள சிவன் அடக்கம் அப்படி. அதுக்கு என்ன இங்கிலீஷில் சொன்னார் அவர், ஷீ அப்படின்னு போட்டால் அதுக்குள்ள ஹீ இருக்கு. SHE போட்டால் ஷீக்குள்ள ஹீ இருக்கு. அப்போது வித்தவுட் அந்த அந்த ஷீக்குள்ள ஹீ இஸ் தேர். அப்போ பகவான் ரமணர் சொன்னார், அது சரி, ஆனால் அந்த ஹீ தனியாக நிற்கும் அப்படின்னாரு. இந்த ஷீக்கு அந்த ஹீ அங்கே இல்லாமல் நிற்க முடியாது. அந்த ஹீ தனியாக நிற்கும் அப்படின்னா என்னென்னா அது கிரியேஷனே இருக்காது. அப்போ சிருஷ்டியே இருக்காமல் போயிடும். தனியாக நிற்கிற போது சிருஷ்டி இருக்காது. அதில் அந்த எஸ் சேர்ந்துட்டு எடுத்தானா சிருஷ்டி இருக்கு, கிரியேஷன் இருக்கு. அப்போது அந்த சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதாம் பஞ்சகிருத்தியபராயணா. பஞ்சகிருத்தியம் ஈஸ்வரனோட பஞ்சகிருத்தியம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம். பிரம்மாவா சிருஷ்டி பண்ணுறது, விஷ்ணுவா ஸ்திதி பண்ணுறது, ருத்ரனா சம்ஹாரம் பண்ணுறது, ஈஸ்வரனா திரோதானம் மறைக்கிறது, திரோதானம் பண்ணுறது, அனுகிரகம் சதாசிவா அனுகிரகதா. அந்த அனுகிரக தத்துவத்துக்கு சதாசிவ தத்துவம்னு பேர், தட்சிணாமூர்த்தி தத்துவம். நீங்கள் ஆச்சரியமாக பாருங்கோ, சைவத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி பார்க்க முடியாது. தட்சிணாமூர்த்தி சைவத்தோட தேவதை தான். ஆனால் சைவத்தில் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சம்பிரதாயம் காண்றதை விட சாக்தத்தில் தட்சிணாமூர்த்தி ரூபிண்யை நமஹா அப்படின்னு ஒரு நாம அம்பாளுக்கு. என்ன தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கா. மௌனமே அவளோட ஸ்வரூபம்தான். அதனால் ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது அந்த சதாசிவ தத்துவம், தட்சிணாமூர்த்தி தத்துவம். ஆசீர்வாதம்னா என்னன்னா மோட்ச மார்க்கத்தை திறந்து காட்டுறது, ஞான மார்க்கத்தை திறந்து காட்டுறது. அவள் அனுகிரகம் பண்ணுற போது பகவான் ரமணருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், காவியகண்ட கணபதி முனி. அவர் பெரிய மகா தபஸ்வி. அவர் தான் ரமண மகர்ஷிங்கிற பேரே கொடுத்தார். அவர் விந்தியாச்சலத்தில் தபஸ் பண்ணுறத அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அம்பாளோட தரிசனம் அவருக்கு அங்கே வந்தது. எப்படி தரிசனம் வந்ததுன்னா ஒரு மந்தஹாச ரூபமாக. அதனால் அவரோட கிருதிகள்ல எல்லாம் அம்பாளை தியானம் பண்ணுற போது அந்த சமாதி அவருக்கு மந்தஹாச ரூபமாக வந்ததுனால் அப்படி மந்தஹாசமாகவே தான் எல்லா ஸ்துதியும் இருக்கும். அங்கே அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண அம்பாள் சொன்னால், உனக்கு குரு ரூபமாக நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னு. அப்படிதான் அருணாச்சலத்துக்கு வந்தார். அப்போது ஒரு குருவை கொடுக்கறதும் அவள் கொடுக்கணும். எல்லா குருவும் அவள் ஒரு பேக்கில் வச்சுன்னு இருக்கா. யாருக்கு எந்த குரு வேணுமோ அதை எடுத்து கொடுக்கறது. குருமண்டல ரூபிண்யை நமஹா. நிறைய நாம எடுத்தா லலிதா சஹஸ்ரநாமத்தில்
குருமண்டல ரூபிணின்னு பேர். குருமண்டலம், அவள் ஒரு மண்டலமே வச்சுருக்காள், ஒரு குரூப்பே வச்சுருக்கா குருங்கிறது. அதனால் யாருக்கு எப்படி குரு வேணுமோ, எப்படி வழிகாட்டணுமோ, எந்த மார்க்கத்தில் வழிகாட்டணுமோ அப்படி வழிகாட்டுறதுக்கு அந்தந்த டைமில் என்ன வேணுமோ அதை அப்பப்போ பிரகாசப்படுத்தி அவளுக்குள்ள ஞான பிரகாசத்தை கொடுக்குற மாதிரி அவள் வழி அனுகிரகம் பண்ணுறா, அருள் பண்ணுறா. அவளோட கிருபையை நாமளும் ஹிருதயத்துக்குள்ளே நாடிகிட்டே இருக்கணும். அவள் அனுகிரகம் நமக்கு வந்துடுத்தானா நம்ம வாழ்க்கை க்ஷேமமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், நிறைவோடு இருக்கும். நாராயணியம் எழுதின நாராயண பட்டதிரி கூட அம்பாளை ஸ்துதி பண்ணினார் லாஸ்டில். ஸ்ரீபாத சப்தசதின்னு பேர். அந்த ஸ்ரீபாத சப்தசதி முக்திபுரேஸ்வரி, அந்த அம்பாளை ஸ்துதி பண்ணினார். அப்படி ஒரு கிருதி உண்டு அவருக்கு. நமக்கு இப்போ கேரளத்தில் இப்போ அம்பாள், சிவன், விஷ்ணு இந்த பேதமெல்லாம் பெருசாக கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கும். இப்போ குருவாயூரில் போனால் அங்கேயுமே அம்பாள் இருக்கா, அங்கேயே மம்மியூர் பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுறதுங்கிற சம்பிரதாயம் இருக்குது. அத்வைதத்தோட ஒரு பேக்ரவுண்ட்லேயே தான் அங்கே இருக்குது எல்லாமே. என்ன அந்த அத்வைத நிலையில் அத்வைதம்ங்கிற சித்தாந்தத்தையும் தாண்டி அனுபவத்திலேயே நின்று போயிடும். அதனால தான் துவைதாத்வைத விவர்ஜிதா ஏய் நமஹா அப்படின்னு. துவைதம் அத்வைதம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அத்விதீயான ஒரு நாமம் இருக்குது, ஆனால் துவைதாத்வைதங்களை தாண்டின ஒரு நிலை கொடுக்கறது. அப்படி இருக்கிற அந்த அம்பாளோட பல நாமங்களை நாம் பார்த்தோம். நமக்கு உள்ள ஸ்ரீமாத்ரே நமஹா ஆர் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹா ஏதோ ஒன்று ஹிருதயத்தில் வச்சுன்னுட்டா பாரு. அந்த அம்பாளோட அனுகிரகம் நம்ம ஹிருதய வாழ்க்கையில் வரணும். பகவத்பாதால் சொல்கிறார், நான் ஊராக எல்லா இடத்துக்கும் உலகத்தில் போகிறேன், எங்கே போனாலும் எனக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா. மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரா, பாந்தவாக சிவபக்தாஷ ஸ்வதேஷோ புவனத்ரயம். உலகம் பூரா எனக்கு என்னோட தேசம்தான். எப்போது அம்பாளை அம்மாவாகவும் ஈஸ்வரன் அப்பாவாகவும் எடுத்துன்னு உலகம் பூரா நமக்கு எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம பந்துக்கள் தான். அந்த மாதிரி ஒரு சர்வாத்ம பாவம், சர்வப்பிரிய பாவம் வந்துடும். அந்த ஒரு அனுகிரகத்தை அம்பாள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உள்ள விடாமல் நம்ம பிடிச்சுன்னு இருக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்தை பக்தியோட நிறைய காலம் இன்னமும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ, உபாசனையாகவே பண்ணுங்கோ. அம்பாள் முன்னால் இருக்கா நினச்சிண்டு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறது, அதுதான் உபாசனை. அம்பாள் இதோ முன்னாடி உட்காந்து கேட்டுருக்கா. எஸ்வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு திருச்சியில் இருந்தார், வைத்தியா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ரொம்ப அவர் காஞ்சி மடத்தை சேர்ந்து இருக்கிற வாழ்க்கையில் நன்னாவே தெரியும் அவரை. அவர் ரொம்ப க்ளோஸாக எனக்கு பழக்கம் அவர்கிட்ட. திருச்சியில் ஒரு இடத்துல அவர் பிரவச்சனம் பண்ணுவார், நானும் பிரவச்சனம் பண்ணுவேன் அங்கே ரொம்ப வருஷம் முன்னால். அப்போ ஒரு சமயம் அவர் எங்கிட்ட சொன்னார் ஒரு கதை. அம்பாளை அவரோட வீட்டுக்குள்ளேயே எல்லாம் காட்டி கொடுத்துட்டு, நான் கோவிலுக்கு கூட போகிறது கிடையாது, எந்த கோவிலுக்கும் போகிறது கிடையாது, இதுதான் என்னோடய கோவில் எல்லாம். ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தை போய் பெரியவாக்கிட்ட போய் தெரிவித்தேன், பெரியவாக்கிட்ட போய் தெரிவித்தா, அது எதுக்கிட்ட எங்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் உங்ககிட்ட இல்லாமல் யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்கள் தான் கேட்கணும், அது எதுக்கு எங்கிட்ட சொல்கிறேன் அப்படி திருப்பி திருப்பி இதையே கேட்டுருந்தேன். நீங்கள் பின்ன என்ன சொல்கிறேன், நான் யார்கிட்ட சொல்லணும்? உன் வீட்டில் யார் இருக்கா, என்ன பூஜை பண்ணுறேன்? அம்பாளோட மூர்த்தி வச்சிருக்கேன், அது என்ன மூர்த்தியா பொம்மையா? எஸ்விஆர்னு சொல்லுவா. அவர் சொன்னார், எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது, அதில் நம்பிக்கை இல்லாததுனால தானே நான் வெளியில் போகிறேன். அங்கே போய் சொல்ல தெரியல, அங்கே போய் பேச தெரியல, அங்கே போய் கஷ்டங்களையெல்லாம் நம்பிக்கை வரலை. அங்கே போனால் அவர் சொன்னால் அவர் கேட்க மாட்டார்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே சுவாமிகிட்ட வந்தால் சுவாமிகிட்ட போய் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாராயணியம் பூரா பட்டதிரி குருவாயூரப்பங்கிட்ட கஷ்டத்தை சொல்கிறது தானே இல்லையா?
எல்லாம் பாகவதத்தை பூரா சொல்லி பகவான்கிட்ட எனக்கு நீ அதை அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குற. பாகவதத்தில் உபதேசமாக இருக்கும். பட்டதிரி குருவாயூரப்பன் கிட்ட சொல்லி இதை எனக்கு கிருபை பண்ணு, தன்மே பக்தியும் கிருஷிஷ்டாக, எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்குறார். ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறார், பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது அந்த பகவானை பிரத்யக்ஷமாக பார்க்கறது, அந்த மூர்த்தியில் பார்க்கறது, அது மூர்த்தியில் அர்ச்சாவதாரம் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் அது எல்லா பெரிய அவதாரம். ஏதோ காலத்தில் இருந்த அவதாரத்தை நமக்கு பார்க்க முடியாது, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது அவதாரம். இந்த சரீரமே இப்போ பாகவதம், ராமாயணம், கீதை, வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் சொல்கிறது. நிறைய பேர் கேட்பா எங்கே படிச்சிருங்க, யார்கிட்ட எல்லாமோ கொஞ்சம் கொஞ்சம் பாடமெல்லாம் நடந்திருந்தா கூட அம்பாளோட சந்நிதியில் உட்காந்து பாராயணம் பண்ணதான். சாந்தி துர்கா பரமேஸ்வரி சந்நிதியில் இருந்து பாராயணம் பண்ணதான். சாந்தி துர்கா ஸ்தவம்னே நம்மளோட ஒரு கிருதி கூட இருக்கு. அந்த சந்நிதியில் இருந்து பாராயணம் பண்ணதான். அப்போது அப்படி அம்பாளோட கிருப்பை நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டானா நம்ம பூர்ணமாயிடுவோம். நம்மளை மோக்ஷ பர்யந்தம் சிவசக்தி ஐக்கிய ரூபிணியா சிவனை நமக்கு சாட்சாத்தா நம்ம ஆத்மஸ்வரூபமாக பிரகாசப்படுத்துகிற வேலை வரைக்கும் அவள் பண்ணுவாள். அந்த கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சாந்திதாயினி அப்படின்னு ஒரு நாமம். சாந்தி அவள் கொடுப்பாள், நிம்மதியை கொடுப்பாள். அதை தான் நாம் அவகிட்ட கேட்கணும். சாந்தியை கொடு அப்படின்னு கேட்கணும், அவகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்போ அவள் எல்லாத்தையும் கொடுத்துடுவாள். நமக்கு எப்படி இருந்தால் சாந்தி வருமோ, எப்படி இருந்தால் நிறைவு வருமோ அதை கொடுத்துடுவாள். அந்த க்ஷேமத்தை எல்லாருக்கும் அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும். அந்த அம்பாளோட சரணத்தில் நம்ம வாழ்க்கை பூரா அர்ப்பணம் ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறுத்திக்கிறேன். ஜபோ ஜல்பஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனாம் கதி பிராதக்ஷிண்யக்ரமணம் அசனாத்யாஹுதி விதி பிரணாமசம்வேஷ சுகமகிலமாத்மார்ப்பணதிருஷா சபர்யாபர்யாயஸ்தவ பவது யன்மே விலசிதம்.